أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل قولوا قولا لينا أو كما قال الله تعالى في القرآن الكريم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்பொழுது நான் வாசித்து காட்டின திருவசனத்தில் கூலு கவுலன் லையினா, நீங்கள் மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த வசனம் சொல்லக்கூடிய வரலாறு என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுக்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஃபிரௌன் யார்? பெரிய மகா முரடன். அவனை மிஞ்சின ஒரு அயோக்கியன் அதுக்கு முன்னாலேயும் இல்லை, இன்னைய வரையிலும் இல்லை, இனி இருக்க போகிற காலத்துலேயும் வரப்போகிறதில்லை. பல ஹிட்லருக்கு டஃப் கொடுத்தவன் ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அயோக்கியன். அவன் ஆண்களையும் பெண்களையும் பல லட்சம் பேரை கொலை பண்ணியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முரடங்கிட்ட நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எப்படி பேசணுமா? மென்மையாக பேசுங்க. ஏன்னா அவன் முரடங்கிட்ட போய் நம்மளும் முரட்டுத்தனமாக பேசக்கூடாது. முரட்டுத்தனமாக பேசக்கூடாது. அப்போ மென்மையாக பேசி தான், கொஞ்சம் இறங்கி பணிவாக தன்மையாக பேசி தான் அவனை புரிய வைக்கணும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறார். இதற்கு 2 விதமான கருத்துக்களை தஃப்சீர்களில் சொல்கிறாங்க. ஏன் மென்மையாக பேசணும்? ஃபிரௌன் வந்து யாருன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு தந்தை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தது யாரு? ஃபிரௌனு தான். அதனால் ஒரு தகப்பனார்கிட்ட போய் பேச போகிறீங்க மூசாவே, அதனால் கொஞ்சம் பார்த்து, என்னதான் முரடராக இருந்தாலும் அவர் உங்களுடைய தகப்பனார் இல்லையா, வளர்ப்பு தந்தை இல்லையா, அவர்கிட்ட கொஞ்சம் மென்மையாக பேசுங்க. இன்னொரு கருத்து என்னென்னா, முரடங்கிட்ட நீங்கள் மென்மையாக தான் பேசணும், நீங்களும் எகிரி குதிக்கக்கூடாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த வசனத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறார். பொதுவாகவே மென்மைதான் வாழும் ஆளும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் நம்ம மென்மையாக இருந்து பழக வேண்டும். வரலாற்றில் பத்ரு போர்க்களம் நடந்தது. பத்ரு யுத்தத்தில் மக்காவை சார்ந்த காஃபிர்களில் 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 70 பேர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அப்போ 140 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 140 பேருங்கிறது மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். மக்காவில் அன்னைக்கு ஒரு 2000 குடும்பங்கள் இருந்தாலும் ஒருத்தருடைய சித்தப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒருத்தருடைய அண்ணன் மகன் இறந்து போயிட்டார்,
ஒருத்தருடைய பெரியத்தா மகன் அங்கே கைதியாக இருக்கிறார். இப்படி எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டதுனால மக்காவில் இருந்த எல்லா வீடுகளும் இலவு விழுந்த வீடு போல அப்படியே என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் புழுங்கி கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 70 பேர் கொலை செய்யப்பட்டதுனாலையும் 70 பேர் கைது செய்யப்பட்டதுனாலையும் முஸ்லீம்கள் மேலே ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. பழி தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கிருச்சு. எப்படியாவது அந்த முஸ்லீம்களை பழி தீர்த்தே ஆகணும். அதில் உமைர் பின் வஹப் என்கிற ஒரு நபர், இவரை அரபியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷைத்தானுல் குரைஸ், குறைசிகள் இருக்கக்கூடிய ஷைத்தான் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உமைர் பின் வஹபுடைய மகன் மதீனாவில் கைதியாக இருக்கிறார். இவருடைய சிச்சா உமையா, இவர் பத்ர் யுத்தத்தில் இறந்து போயிட்டார். அதனால இவருக்கு என்ன, இவர் ஒரு ஏழை, ஆனால் வீரமும் அந்த முஸ்லீம்களை பழி தீர்க்க வேண்டும் என்கிற உணர்ச்சியும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இவர் ஏழை. இவருக்கு என்ன நினைப்புனா, நேராக வாள் எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போய் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டத்தில் வச்சு ஒரே வெட்டு வெட்டி காலி பண்ணிடும். கூட்டத்தில் வச்சு கொலை செய்து விட வேண்டும். அப்படி கொலை செஞ்சாதான் என்னுடைய மனசு ஆறும், என்னுடைய பழி உணர்ச்சி தீரும் என்கிற மனநிலையில் மக்கா ஃபுல்லாக பல பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த உமையாவினுடைய மகன் அதாவது சிச்சா மகன் சஃப்வான் என்பவரும் இந்த உமைர் பின் வஹப் என்பவரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க காபத்துல்லாவில் உட்காந்து. எனக்கு மட்டும் பணம் காசு இருந்துச்சுன்னா என் மனைவி மக்களை மட்டும் யாராவது பார்த்துக்கிட்டா, பொறுப்பேற்றுக்கிட்டா, நான் பாட்டுக்கு வாள் எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். நான் பாட்டுக்கு மதீனாவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன தம்பி இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரே அப்படின்னு நினச்சி இந்த சஃப்வான் என்ன செஞ்சார், ஏன்னா சஃப்வானுடைய தாப்பனார் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உடனே சஃப்வான் சொல்லுகிறார், தம்பி நீ புறப்பட்டு போ, ஏன்னா இவர் சஃப்வான் பெரிய பணக்காரர், நல்ல வசதியானவர், நீ போ, உன் மனைவி பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அங்கே போன பிறகு ரசூல்லாவை கொலை செய்த பிறகோ அல்லது கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட பிறகு வேற யாரும் இந்த உமைர் பின் வஹப கொலை செஞ்சிட்டாலோ அப்போ இவருடைய குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு? இதான் வேணுமில்ல. அப்போ அதுக்கு யார் பாதுகாப்பு என்று பேசும் பொழுதுதான் இந்த சஃப்வான் எல்லா பொறுப்பும் நான் பார்த்துக்கிறேன், நீ போ, இந்தா உன் வழி செலவுக்கு இந்த தொகையை வச்சுக்க, வீட்டில் மதனிக்கிட்ட இந்த காசை கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு பெரிய தொகையை கையில் கொடுத்து புறப்பட சொல்லிட்டார். இவர் என்ன செஞ்சார், உமைர் பின் வஹப் ஒரு அற்புதமான ஒரு வாளை ஒன்று தயார் செய்து கொண்டு அங்கேருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சேர்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியில் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடைசியில், சபையினுடைய கடைசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க யதார்த்தமாக. இப்போ உமைர் பின் வஹப் உள்ளுக்கு வரார். வரும்போது அவருடைய கண் பார்வையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. அவருடைய நடையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோட்டமிடுறாங்க. அவருடைய அந்த நெஞ்சு விரிஞ்சிக்கிட்டு வருவதை அவர் பார்க்கிறார். இந்த எல்லா ஷேப்பும், இந்த வடிவமும், இவருடைய உருவம், பாவனை சரியா இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னால் இருந்துக்கிட்டே உமைர் பின் வஹப் வருகிறார். நீ போய் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உருவிய வாளோடு நில், நீயும் போய் வலது பக்கமாக நில், நீ இடது பக்கமாக நில் அப்படின்னு 2 பேரை பின்னால் அனுப்பிவிட்டாங்க. அவங்க 2 பேரும் 2 சஹாபாக்கள் பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நின்று கொண்டார்கள். அவர் அங்கேருந்து நேராக சபை கூட்டம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே மென்மையாக அப்படியே மெதுவாக நடந்து வருகிறார். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே மெதுவாக பின்னாலேயே
அவருடைய தோளிலிருந்து வாள் இடையில தொங்குது. அவருடைய வாளை மட்டும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 கைகளால் பிடித்து கொண்டார்கள். வாளை உருவாத அளவுக்கு வாளினுடைய மூடிய ஒரு பக்கமும் வாளை உருவாங்க இல்லையா, அந்த வாளினுடைய கைப்பிடிய ஒரு பக்கமாக அப்படி பிடித்து கொண்டு வருகிறார்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வாளை எடுக்க முடியாது, வாளை எந்த வகையிலையும் உமர்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது அவரால். அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் பார்க்கிறார், இப்போ உமைர் பின் வஹப் பார்க்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் 2 பேரும் உருவிய வாளோடு இருக்கிறாங்க. உமர் வாளை பிடிச்சிக்கிட்டாரு. இனிமேல் விட்டு பக்கத்தில் போய் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஆனாலும் வந்துகிட்டு இருக்கிறார். இன்னும் ரசூலுல்லாவை ஒரு 10 அடி எடுத்து வச்சிட்டோம்னா பக்கத்தில் போயிடலாம். பக்கத்தில் வரும்பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே அவரை விடுங்க, அவரை விடுங்க. இல்லை யார சொல்ல விடுங்க. விட்டாங்க. 10 அடி தூரம், ஒரு 5 அடி தூரம் நடந்து வந்தார். நடந்து வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அம்மா வல்லாஹி யா முஹம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, கது அக்ரம்னல்லாஹு பி தஹியத்தி ஹைர மின் தஹியத்திக யா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களை ரொம்ப கண்ணியமாக வச்சிருக்கான். உமேரே, நீ என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கீங்க என்பது எனக்கு தெரியும். நான் சொல்லவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இல்லை, என்னுடைய மகன் உங்களிடத்தில் கைதியாக இருக்கிறார், அவரை அழைத்து செல்வதற்காக வேண்டியே நான் வந்திருக்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் 2 பேரும் இத்தனை மணிக்கு மக்காவில் காபத்துல்லாவில் இந்த திசையில் இப்படி உட்கார்ந்து கொண்டு நீயும் சஃப்வானும் பேசிக்கொண்டதை நான் சொல்லவா? அவருடைய நாடி நரம்புகள் அத்தனையும் அத்து போச்சு. உமைர் பின் வஹபுடைய நாடி நரம்பு அத்தனையும் அத்து போச்சு. வெளவெளுத்து போயிட்டார். வேர்த்து விறுவிறுத்து கொட்டுது. சொல்லவான்னு கேட்டுட்டு அவருடைய பதிலை எதிர்பார்க்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பேசுனீங்களா? அவ்வளோதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரும் பேசுனதை பக்கத்திலிருந்து கேட்ட மாதிரி வார்த்தை மாறாம, இவர் என்ன வார்த்தையில் சொன்னாரோ, இவர் என்ன வார்த்தையில் பதில் பேசினாரோ அதே வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பேசுகிறாங்க. அவ்வளோதான். தன்னுடைய வாளை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் வைத்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் 2 பேரும் நைட்டில் தனிமையில் பேசி கொண்டதை எங்கள் மனைவி மக்களுக்கு கூட நாங்கள் சொல்லவில்லை. உங்களுக்கு அதே வார்த்தைகளில் தெரிகிறது என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு அங்கு நடந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் சொல்லாமல் உங்களுக்கு தகவல் தெரியாது. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இப்பொழுது தொடர்பு இருக்கிறது, வஹி வருகிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். யோசனை பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டது தான் அவரை இஸ்லாத்தில் இணைக்க காரணமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொஞ்சம் வேகமாக தடித்த வார்த்தைகளில் பேசியிருந்தா அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டார். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக அருமையாக பேசி அந்த உமேர் பின் வஹப் என்பவரை இஸ்லாத்தில் இணைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, உமேர், ஒன்றை நான் நேற்று வரையிலும் ஒரு பன்றியை மதிக்கிற அளவுக்கு கூட நான் உன்னை மதிக்கவில்லை. அந்த வார்த்தை அப்படியே ஹதீஸில் வருது. நேற்று வரை உன்னை நான், என குறைசி வம்சம்தான், சொந்தக்காரர் தான்,
நெருங்கிய உறவு முறை தான் எல்லாருமே. ரசூலுல்லாவுக்கும் சொந்தம் தான் அவரு, உமருக்கும் சொந்தம் தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் சொந்தம் தான் அவரு. எல்லாம் குறைஷி வம்சம் தானே, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே. நேற்று வரை உன்னை நான் பன்றியை மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்காமல் இருந்தேன், ஆனால் இன்று உன்னை நான் என் மகனை போன்று பார்க்கின்றேன் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை. காரணம், இன்னைக்கு அவர் இஸ்லாத்தில் வந்துட்டார். மதம் மாறி வரவில்லை, மனம் மாறி வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றம். மனசு அவ்வளோ சீக்கிரமாக மாறாதுங்க. எதை வேணுமாலும் மாற்றிடலாம், மனசை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான், 2.5 காலு தான், அப்படி தான் இருப்போம் மனிதர்கள். அதே போல் இந்த ஹதீஸ் இப்னு ஹிஷாமில், முஸ்னத் அகமதில், பல்வேறு இப்னு அபி ஹாத்திம், ஹாக்கிம், பைஹகி போன்ற பல்வேறு நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மென்மையாக நடந்து கொள்ளணும். நம்ம மனைவிக்கிட்ட பேசும்பொழுது, நம்முடைய முதலாளிமார்களிடத்தில் பேசும்போது, நம்முடைய தொழிலாளர்களிடத்தில் பேசும்போது, யாராக இருந்தாலும் கதர மனாசிலகும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சதை கட்டாமுட்டான்னு பேசக்கூடாது. ஒரு ஹதீஸு, அந்த ஹதீஸை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆவியா என்கிற ஒரு நபித்தோழர் சமீபத்தில் முஸ்லீமானார். அவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் பொழுது தொழுகையில் ஒருத்தர் தும்மல் போட்டார் அப்படின்னு தும்மல் போட்டார். தும்மல் போட்டால் என்ன செய்வார்? அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார், நமக்கு யர்ஹமுக்குமுல்லான்னு சொல்லணும், அப்படி தானே? தும்முனவரும் ஒன்றுமே சொல்லலை, ஏன்னா தொழுகையில் இருக்கும்போது அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் இவர் சமீபத்தில் முஸ்லீமானதுனால இவருக்கு தெரிஞ்ச சுன்னத்தை ஃபாலோ பண்ணணுமேன்னு சொல்லி தொழுகையில் இருக்கும் பொழுது யர்ஹமுக்குமுல்லா அப்படின்னு சொல்லிட்டார். புதுசாக முஸ்லீமாக இருக்கார், மார்க்கம் தெரியாது, யர்ஹமுக்குமுல்லா என்று சொல்லிவிட்டார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் லேசாக அவர் அப்படி திரும்பி பார்த்து முறைக்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சுமார் அப்படி. உடனே இவர் இப்போ பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நான் நல்லது தானே சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது தானே நான் சொல்லியிருக்கிறேன், இது என்ன சொல்லக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ தொழுகையில் பேசின உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி அவருடைய தொடையை பிடிச்சி நசுக்குன்னு நசுக்கி விடுறார், கிள்றாரு. பேசாத அப்படின்னு சைகை காட்டுகிறார். இப்படியெல்லாம் செஞ்ச பிறகு தான் அவர் என்ன செய்கிறாரு? அமைதியாயிட்டார். அமைதியான பிறகு இதெல்லாம் சின்ன சலசலப்பு. யர்ஹமுக்குல்லா என்று சொன்ன அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் காதலையும், இமாமத்து செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ்வினுடைய காதலையும் விழுந்து விட்டது. தொழுகை முடிஞ்சு. தொழுகை முடிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிட்டு, இன்ன ஹாதிஹி ஸலாத்து லா யஸ்லிஹு ஃபீஹா ஷைஇன் மின் கலாமின் நாஸ். இது தொழுகப்பா, வெளியில் பேசக்கூடிய பேச்செல்லாம் இங்கே தொழுகைக்குள்ளே பேசக்கூடாது. இன்னமாகிய தஸ்பீஹு வ தக்பீரு வ கிராத்துல் குரான். தொழுகையில் தக்பீர் சொல்லணும், தஸ்பீஹ் செய்யணும், குரான் ஓதணும், இது மட்டும்தான். வெளி பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சஹாபி சொல்லுகிறார், நான் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத நான் உணர்ந்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்தில் ரொம்ப ஹார்டா, ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் மென்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த சொன்ன விதம் எனக்கு பிடித்திருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அந்த சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக ஒரு ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம மென்மையாக நடந்துக்கணும். மனைவி, பிள்ளைகள், உற்றா உறவினர்கள் எல்லார் இடத்துலையும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். யார் கடாமுடா நடந்துக்கிறாங்களோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய துர்குணம், கெட்ட குணம். வல்லல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் மென்மையோடு மேன்மையாக வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.